ஹார்ட் அட்டாக்கா? ஹார்ட் அட்டாக்கா? அதிகமான கொலஸ்ட்ராலா? கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கா? இருதய அடைப்பு இருக்கா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, ஹார்ட் அட்டாக், ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்குது, இருதயத்தில் அடைச்சிருக்கு, கவலைப்படாதீங்க. அது ஒரு நோயே இல்லை. கொழுப்பு போய் அடைச்சிருக்கு. எங்கே அடைச்சிருக்கு? சாப்பிட்ட ரத்த குழாயில். அப்போ நம்ம உடம்புல சாப்பிட்டோம் இல்லைங்களா, அந்த சாப்பாட்டில் உள்ள கொழுப்பு செரித்து, நம்ம சாப்பாடு சாப்பிட்டு அது சாப்பாட்டில் உள்ள கொழுப்பு கொலஸ்ட்ராலாக மாறி செரித்ததுக்கப்புறம் ரொம்ப மென்மையான கொலஸ்ட்ராலாக மாறி நம்ம இரத்த குழாய் வழியாக இருதயத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த இடத்துல படிஞ்சு அந்த குழாயை அடைச்சி கொழுப்பு நிற்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்க. அப்போ ரத்தம் போகிற வழி அடைச்சிக்கிச்சுன்னா ரத்தம் தானே முக்கியமானது. ரத்தம் தானே உடல் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. உடல் இல்லைங்க, ரத்தம் தானே உடம்பு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த ரத்தம் போக விடாமல் தடுத்தா என்ன ஆகும்? மரணம் இல்லைங்களா? அப்போ அடைக்கும். அப்போ அந்த அடைப்பில் இருந்து நம்ம காப்பாற்றணும்னு சொன்னால் நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாக சேராமல் நம்ம காப்பாற்றிக்கிறணும். அதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டில் இஞ்சி, பூண்டு, மிளகு இதெல்லாம் அவசியம் சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. கறி வாங்கினீங்கன்னா, மட்டன் வாங்கினீங்கன்னா, கோழி வாங்கினீங்கன்னா, புரோட்டீன் உணவு, அதிகமான புரோட்டீன் உணவு, கொழுப்பு அதிகமான உணவு போடுங்க. வீட்டில் சமைச்சா அதில் என்ன செய்யுங்க? மிளகு கொஞ்சம் அதிகமாக சேருங்க, இஞ்சி சேர்த்துக்குங்க, பூண்டு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் என்ன செய்யும்? கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையுடையது. இதெல்லாம் என்ன? கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையுடையது. அப்போ நம்ம உடம்புல ரத்தத்தில் கொழுப்பு சேரும் பொழுது அந்த கொழுப்பை கரைச்சி என்ன செய்யும்? இருதய குழாயில் படிய விடாமல் செய்யும். என்ன செய்யும்? படிய விடாமல் செய்யும். நான் சொல்கிறது நல்லா புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கேளுங்க. நீங்கள் விளங்கிக்கிறணுங்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவன் சொல்ல வர்றேன். உங்களுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கிறணும்னு சொன்னால் இரத்த குழாயில், அதாவது இருதயத்தில் கொழுப்பு சேரக்கூடாது. அப்படியே சேர்த்து வச்சுங்க. அது என்ன செய்யணும்? கரைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். அப்போ கரைக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னா, ஆண்டவன் கொடுத்துருக்கக்கூடிய உணவு வகைகளை தான் நம்ம சாப்பிட்றோம். உணவு வகையிலே உடம்புக்கு குண்டாகிறதுக்கு நம்ம மனசு சாப்பிட்றோம் இல்லையா? உடம்பு ஒல்லியாகிறதுக்கு மனசு சாப்பிடணும் ஆசையாக இருக்கா இல்லையா? ரொம்ப குண்டாயிட்டோம்னா. அப்போ ஒரு கரெக்டான உணவு, சரியான உணவு எடுத்துகிட்டு வர சொன்னோம்னா என்ன செய்யாது? நம்மளில் கொழுப்பு உடம்புல அதிகமாக சேராது. இதெல்லாம் உண்மை. அப்போ கொழுப்பு அதிகமாக உடம்புல சேராமல் இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யாது? ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸே இல்லை. இப்போ ஹார்ட் அட்டாக் வர்றது முக்கியமான காரணம் கொழுப்பு இரத்த குழாயை அடைக்கிறதுனால, கொழுப்பு இரத்தத்தில் அதிகமாக சேர்றதுனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அடுத்து இன்னொரு வகையில் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லுவாங்க. அதே ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. அது இருதய பலவீனத்தால், இருதயத்தினுடைய செயல்பாடு குறைவினால், இருதயத்துக்கு தேவையான அளவுக்கான சத்துக்கள் கிடைக்காதனால அதை அப்புறம் பார்த்துக்குவோம். அதிகமான அளவுக்கான ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக சேர்றதுனால. அதை சேரவிடாமல் பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல மருந்து புதுகை சித்தாவில் கிடைக்கிது. பேர் கார்லிஜின்னு சொல்லக்கூடிய மருந்து. கார்லிஜின் நல்லா பார்த்துங்க. கார்லிஜின்
இதுதான் அந்த கார்லிஜின். கார்லிஜின் சொல்லக்கூடிய அந்த மருந்து இதுதான். இதில் என்ன கலந்துருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. இதில் என்ன கலந்துருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம் பழச்சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர், சுத்தமான ஒரிஜினல் தேன். எல்லாத்தையுமே சிறந்த முறையில் கலவையோட அழகான கலவையாக கலந்து பக்குவமாக சிறு நெருப்பில் எரித்து சுண்ட காய்ச்சி உங்களுக்கு கொடுக்குறோம். கார்லிஜின் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்து, கார்லிஜின் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்து பாருங்கள் தான். கார்லிஜின் சொல்லக்கூடிய இந்த மருந்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும், பியூரிஃபைடு த பிளட்டு, ரெடியூஸ் த கொலஸ்ட்ரால். அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, நல்ல குட் ப்ரீத்திங் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நல்ல சுவாசம் கிடைக்கிது. நம்மளுக்கு உயிருக்கு மூச்சுக்கு முக்கியமானது நம்ம மூச்சாக, உயிருக்கு முக்கியமானது சுவாசம், சுத்தமான காற்று, ஆக்சிஜன். அது கேரிங் த ஹோல் பிளட் இன் அவர் பாடி, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நீங்கள் கார்லிஜின் நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். அதாவது இது வரலையும் கிட்ட 13 வருஷமாக நான் வந்து இதை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வாங்கி கொடுத்த மக்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. சார், எனக்கு டாக்டர் ஆப்ரேஷனே பண்ண வேணாம், எங்கேயா போச்சு கொழுப்புன்னு என்கிட்ட கேட்குறாங்க. இன்னும் நான் தானே பார்த்தேன் எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருந்துச்சு, என்ன ஆச்சு, என்ன மருந்து சாப்பிட்டேன்னு கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. சார், உங்களை தான் சார் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே நீங்கள் நம்புங்க, நம்பாடி போங்க. அந்த டாக்டரே வாங்கி 2-3 தடவை வாங்கி இதே மருந்தை சாப்பிட்ருக்காரு. அவர் நல்லா இருக்கார். வாங்கி சாப்பிட்ட மருத்துவர்கள் கூட இப்போது நல்லா தான் இருக்காங்க. உண்மையிலே வந்து ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் கூட கேட்கத்தான் செய்வாங்க. நான் தான் சொல்கிறேன், இது ஒரு சாப்பாடு மாதிரி தான். இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழச்சாறு எல்லாமே சுத்தமான சுத்தமான ஆப்பிள் சைடர் வினிகர், ஒரிஜினல் தேன். இது கலந்து பக்குவான முறையில் உண்மையிலேயே இது வந்து ஒரு யுனானி மருந்து. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யுனானி மருந்து. நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லிட்டு போனது. இதை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன மாதிரி முட்டாள் வேறு யாரும் இருக்க முடியாது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மருந்துகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த மருந்துகளில் யுனானி மருந்து கார்லிஜின்னு சொல்லக்கூடியது கிடைக்கும் இடம் புதுகை சித்தா, புதுக்கோட்டை. ஃபோன் நம்பர் 9486150970. தேங்க்யூ. உங்களுக்கு வேணுங்கிறவங்க எல்லோரும் வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். கார்லிஜின் வெரி குட் ரெமெடி ஃபார் dilute the cholesterol from your body. Thank you very much.